இந்த வருட கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணரே உருகிற அளவுக்கு அப்படி வாயில வச்சோன்னா கரையிற மாதிரி பால் ஹல்வா கேசரி ட்ரை பண்ணலாமா? ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல ரவா எடுத்துக்கணும். எந்த ரவாயாக இருந்தாலும் முதல்ல நைஸாக அரைச்சிக்கோங்க. நான் 1 கப் ரவா எடுத்துக்கிறேன். இது 200 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ இந்த பால் ஹல்வா கேசரி அல்வா போல் செய்கிறனால அடிக்கணமான பாத்திரத்தில் இந்த ரவாயை போட்டு 1 ஸ்பூன் நல்ல சுத்தமான ஜிஆர்டி நெய் எடுத்துருக்கேன். இதை வந்து ரவாயை வறுத்துக்கலாம். இப்போ எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் சக்கரை எடுத்து 2-3 ஏலக்காய் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லா வறுத்த ரவாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் இருக்கணும். இல்லைன்னா காய்ச்சின பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக ரவா நீங்கள் கலந்துக்கலாம். ஆனால் பாலில் மட்டும் தான் கலக்கணும். இப்போ அரைச்சி வச்சிருக்க அந்த சுகர் பவுடரை சக்கரை பவுடரையும் இதோட சேர்த்துட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான், ஒரு பிஞ்சு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பேனில் ஒட்டாமல் வரும் பாருங்க. அந்த டைமில் 1 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துட்டு பாதாம், முந்திரி, திராட்சை இதெல்லாம் போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துட்டீங்க. அவ்வளோதாங்க, வாயில் வச்சோன்னா கரையக்கூடிய பால் ஹல்வா கேசரி ரெடி ஆயிடுச்சு. இந்த பால் ஹல்வா கேசரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.